அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைய தினம் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய அப்பா திரு சந்திரசேகர் அவர்கள், எஸ் ஏ சந்திரசேகர், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, வரலாறு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு முட்டு கொடுத்து ஆதரவு கொடுத்து கொடுத்து தேஞ்சு போயிருக்கு. அவங்க கிட்ட பவர் இல்லை, அந்த பவரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நேரடியாக கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழக வெற்றிகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அப்பா அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் அவரோட போஸ்டிங். இதை அவரே சொல்றாரு. அதாவது காங்கிரஸ் கட்சி தாவேக்கால கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா, உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்குறாங்க. ஏன் கூட நடத்துறாங்களா? நான் யாருப்பா அந்த கட்சியில்? என்ன அந்த கட்சியில் என்ன பொறுப்புல இருக்கிறேன்? நான் அந்த கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை. நீ கேள்வி கேட்டு சரி, ஆனால் யார்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தெரியல பத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தமிழக வெற்றிக்கு உறுப்பினராக இருக்காருன்னு நமக்கு தெரியல. உறுப்பினராக இருக்க வாய்ப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை. கட்சி மாநாட்டில் விஜயினுடைய தந்தையாக கலந்து கொண்டார். முதல் மாநாட்டில், இரண்டாம் மாநாட்டில் கலந்து கொண்டார். மற்றபடி கட்சியோட கூட்டங்கள்லையோ, பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களையோ, செயல் வீரர்கள் கூட்டத்திலையோ அவர் கிடையாது. அவர் அந்த கட்சி ஆரம்பித்த நொடியிலிருந்தே அவர் கிடையாது. சொல்லப்போனால் என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று இந்தியாவிலேயே ஒருத்தர் என் பேரை பயன்படுத்தக்கூடாது உங்க அப்பா அம்மா மேல வழக்கு போட்டது வந்து விஜய் தான். சந்திரசேகர் மீது சோபாசன் வழக்கு போட்டாரு. என் பேரை அவங்க பயன்படுத்தக்கூடாது, என் பேரை பயன்படுத்தி எந்த விதமான நடவடிக்கையில அவங்க ஈடுபடக்கூடாது. இப்ப நீங்க இளையராஜா அவர்கள் வந்து, இளையராஜா சொல்லிட்டோமே, கட் பண்ணிருப்பா, வெங்கட் பிரபு அவர்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, கங்கை அமரன், அவருடைய சகோதரர், அவருடைய அண்ணன், வெங்கட்பருடைய அண்ணன், கங்கை அமரனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, யுவன் சங்கர் ராஜாவுடைய அப்பாங்க, அவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போறாரு. என் பேரை யாரும் பயன்படுத்தக்கூடாது பொது வழியில், என் பாட்டை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வழக்கு போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ இது காப்பிரைட்டில். அதே போல் வந்து இப்போ காப்பிரைட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தலாமா அது தெரியல. அதே போல் எப்படி அந்த யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு எப்படி வழக்கு போட்டாரோ, அதே போல என் பெயரை என் அப்பா அம்மா பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு போட்டுச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் பேரை அவர் பயன்படுத்தவே கிடையாது. அதாவது பொது வழியில் அது பேரை பயன்படுத்தி அரசு கட்சி நடவடிக்கைகளில் அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகே அவர் வந்து அந்த விஜய் நடத்தக்கூடிய மக்கள் இயக்கத்திலேருந்தே அவர் வெளியேறிட்டார். புஷியானந்த் இன்னு, அப்பா அவுட்டு. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அவர்கிட்ட போய் காங்கிரஸ் கட்சியும் இந்த உங்க கூட பேச்சுவார்த்தைன்னா, ஏன் கூட எதுக்குப்பா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க? நான் என்னப்பா கட்சி நடத்துறேன்னா, நான் என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த பதில் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்தில் இருந்துச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, பாரம்பரியம் உள்ள கட்சி, வரலாறு உள்ள கட்சி. அதெல்லாம் எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் காங்கிரஸ் கட்சி பாரம்பரியம் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி தான். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி எந்த நிலைமையில் இருக்குன்னா, அது அதிகாரம் இல்லாத கட்சியாக போயிடுச்சு. ஏன்னா பவர் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் அறியாமல் வார்த்தை வந்துருச்சு, நாங்க அப்படின்னு சொல்லி சுதாரிச்சார். நாங்க என்ன, நான் இல்லை, யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க முடிவு பண்ணிக்கணும். நீ என்னப்பா எனக்கே தெரியாத செய்தியெல்லாம் சொல்ற, சொல்லுவாங்க சில பேர், அது மாதிரி எனக்கே தெரியாத செய்தியெல்லாம் சொல்ற மாதிரி உங்க கூட பேச்சுவார்த்தை, ஏன் கூட எதுக்குப்பா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவருடைய தெளிவு தெரியுது. தெளிவுக்குள்ள ஒரு விரக்தி இருக்கு. நம்ம பையன் கடத்த நடத்துகிற ஒரு கட்சியில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்க முடியல. நான் அவரை ஆரம்பம் தொட்டு வளர்த்து விட்டது இவர் தான். விஜய் வந்து தானா முளைச்ச கள்ளிச்செடி முள்ளிச்செடிலாம் சொல்ல முடியாது. அவரை வந்து ஒரு ஒரு குயவன் வந்து மண்பானை செய்கிறது போல பார்த்து செதுக்கி, ஏதோ ஒரு வகையில் செதுக்கி கொண்டு வந்து நிப்பாட்டினது, அவருக்கு வந்து இளைய தளபதினு போட்டது, எல்லாம் பண்ணது சந்திரசேகர் அவர் தான். சந்திரசேகர் அப்படிங்கிற பிராண்ட் இல்லைன்னா விஜய்ங்கிற பிராண்டே கிடையாது. அது விஜய் சந்திரசேகர் தான் நியாயம் எப்படி இருந்திருக்கணும். அவர் ஜோசப் விஜய்லாம் இருக்கக்கூடாது, விஜய் சந்திரசேகர் தான் அவர், அந்த பிராண்டு தான். இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞர் வந்து எப்படியோ வளர்த்து விட்டார்ல, அந்த பேரை மறக்காம தன் அப்பா பேரை பின்னாடி போட்டுக்கிறாரு. அதுபோல் வந்து அவர் பேர் தான் இவர் போட்டுக்கணும். ஏன்னா அந்த சந்திரசேகர்ங்கிற பிராண்டு தான் இந்த பிராண்டை உருவாக்குனது. அதுதான் மெயின் ப்ராடக்ட். அது அந்த ப்ராடக்ட்லேருந்து தான் இதெல்லாம் வந்து சப்பு தான் இது வந்து. அப்போ ஆனால் அவங்க அப்பா பேரை மறந்தது போல் அவங்க அப்பாவையும் மறந்து, இது குடும்பத்தையும் மறந்து, அவர் வந்து இது என்னுடைய அரசியல் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து விஜய் போயிட்டார். அப்போ அதுலேருந்து அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு நம்ம இல்லையே, நம்ம வளர்த்து விட்ட அந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்து அறியப்பட்ட முகமாக இருக்குது, அது ஒரு கட்சி தொடங்கியிருக்கு, அந்த இடத்துல நம்ம இல்லைங்கிறது சந்திரசேகர் அவர்களுக்கு 100 விழுக்காடு வருத்தம் இருக்குது. சந்திரசேகர் அவர்கள் உள்ளே இருந்தார் அப்படின்னா கூட விஜய்க்கு ஆலோசனை சொல்ல, விஜயை நல்வழிப்படுத்த, விஜய்க்கு வழிகாட்ட ஒரு சரியான ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு
ஒரு ஒரு அரசியல் பார்வை உண்டு. சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு அரசியல் பார்வை உண்டு. தீவிரமான ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்களை எதிர்த்தே படங்களை எடுத்திருக்காரு. நிறைய அரசியல் குறித்த பார்வைகளை தன் திரைப்படத்தில் வச்சவர். அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அவர் இல்லாமல் இன்னைக்கு நிறைய தடுமாறி தாவேக்கா நிற்பதற்கான காரணம் சந்திரசேகர் போன்ற மூத்தவர்களுடைய அறிவுரை இல்லை. அதான் நான் மூத்தோர் செல் கேள்வியெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன் அவரை சந்திக்கும் போது பேசும்போது கூட அந்த புகைப்படத்தை. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது. அந்த வேதனையும் இந்த இதில் வெளியிட்டிருக்காரு. இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 2 நிமிட பேட்டியில் கடைசி சொல்வார், இந்த மாதிரி ஊடகத்துக்கு பயப்படுற ஆளாக நான் கிடையாது, 1000 மைக்கு வச்சா கூட நான் வந்து பதில் சொல்வேன்றாரு. அப்போ ஊடகத்துக்கு அவர் பயப்பட மாட்டாருன்னு தெரியும். என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? ஊடகத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், 1000 மைக்கு இருந்தாலும் நான் பேசுவேன். நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவன்கிட்ட போய் கேளுங்க. நீங்க என்னப்பா என்கிட்டவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? யார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, யார் கூட்டணி அழைக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட போய் கேள்வி கேளு. விஜய்கிட்ட போய் கேள்வி கேளு, என் மகன்கிட்ட போய் கேள்வி கேளு. நான் மைக்கை பார்த்து கேமரா பார்த்து ஊடகத்தை பார்த்து பயப்படுறோம் இல்லை. யார் பயப்படுறாங்களோ அவங்கள போய் கேள்வி. நான் பயப்பட மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு பயம் கிடையாது, உனக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். நான் துணிச்சவன் அர்த்தம், நீ துணிச்சல் இல்லைன்னு அர்த்தம். நான் நல்லவன் அர்த்தம், நீ கெட்டவன் அர்த்தம். நான் ஊடகத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், எனக்கு 1000 மைக்கு பயம் இல்லைன்னா அங்க மைக்கை பார்த்து பயப்பட ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காப்ல. நீங்க சொன்னீங்க விஜயை வந்து ஒரு குயவன் மண்பாட்டத்தை செய்வது போல எஸ் ஏ சந்திரசேகர் தான் வந்து அவரை வடிவமைச்சார் அப்படி சொல்றீங்க. இப்ப கதறுவாங்க வந்து என் தலைவனை வந்து தளபதியை மண்ணுன்னு நீங்க சொல்லிட்டீங்களா சாட்டை அப்படின்ட்டு வருவானுங்க கமெண்ட்ல. இதுல என்ன சொன்னாங்கன்னா, மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர்கள் தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய அந்த கலந்தாய் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் வந்து விஜய் இனிமேல் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அறிவிச்சாரு. உங்க அண்ணன் பேச்சே அவர் மதிக்க மாட்டாப்ல. விஜயை பேசக்கூடாதுன்னு சீமானே சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த சாட்டை தினமும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சீமான சொன்னது நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள்ட்ட இந்த மாதிரி நீங்க விஜயை பேச வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னாரு? நம்ம கேட்ட கேள்விக்கு எவருக்குமே அவர்கிட்ட பதில் இல்லை. பதில் சொல்றதுக்கே 15-20 வருஷம் ஆகும். அதனால நீங்க வந்து நம்ம விமர்சனம் செய்யணும். விமர்சனம் தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலையே. விஜய கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, விஜய விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்றது இல்லையே. இன்னொன்று, சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு கட்சி என்ன அறிக்கை விட்டுருக்கு. சாட்டையில் வரக்கூடிய காணொலிகளும் கருத்துக்களும் என்னுடைய தனிப்பட்டது. நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசுறோமா, அது நாம் தமிழர் கட்சியோட கருத்தா இருக்கலாம். நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசுவது, இங்க பேசுறது ஏன் கருத்து, இது என்னுடைய சேனல். இதுதான் அண்ணன் சீமான் தெளிவா சொல்றாரு. 2 முறை 3 முறை சொல்லியாச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு சாட்டை துறைமுகனுடைய நடத்தக்கூடிய வலைவலிக்கும் தொடர்பு கிடையாது. அதில் வரக்கூடிய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள்னு சொன்ன பிறகு நீங்க மேடையில் சீமான் சொன்ன பிறகு நீங்க பேசலன்னா கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்பந்தம் அறிக்கை இருக்கும்போது நீங்க எப்படி இதை பேசலாம்? அது பொருந்தாது இல்ல. அண்ணன் சீமான் சொல்லிக்கிறாருல பேசக்கூடாதுன்னு, பேசாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. சீமான் சொல்லிட்டாரு, அண்ணன் பேச்சு ஒரு மதிக்க மாட்டாரு. அண்ணன் விமர்சனம் தான் பண்ணக்கூடாது. நான் விமர்சனமே பண்ணலையே, நான் கேள்வி தானே கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம், தொடர்ச்சியா கேட்போம். அடுத்ததா வந்து இப்போ ஒரு சில கட்சிகள் வந்து என்ன நடந்தாலும் சரி இந்த மாதிரி கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அப்படிதான் விசிகாவும் இருக்கு. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, திமுக கூட்டணியில யாரை சேர்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலையிடாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். நேற்று ஊடகத்தில் செய்தி வந்துச்சு என்னன்னா, திமுக கூட்டணிக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் வராமல் இருப்பதற்கான காரணம் வந்து திருமாவளவன் தான். திருமாவளவன் ராமதாஸ் அவர்கள் வரவிடாமல் வந்து நெருக்கடி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அதே போல ராமதாஸ் அவர்களோடு தாவேக்கா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. தாவேக்கால ராமதாஸ் அவர்கள் போக போறாரு, இணைய போறாரு அப்படின்னு செய்தி வந்துச்சு. நான் கேள்விப்பட்டவரை, நான் அறிஞ்சவரை, இந்த மாதிரியான ஒரு அரசியலை ஐயா ராமதாஸ் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவர் இன்றைக்கு வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிந்திருக்கலாம், அவங்க எதிரெதிர் வாதங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், பாபா படத்துடைய படப்பட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. சர்கார் படத்துக்கு சிகரெட் வச்ச போது ராமதாஸ் அறிக்கை விட்டாரு, அன்புமணி அவர்கள் அறிக்கை விட்டாங்க. திரைப்படங்களில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திரைப்படத்தில் தமிழ் இருக்கணும்னு சொல்லி நிறைய திரைப்படம் சார்ந்து பேசக்கூடியவர், திரைப்படத்தில் தமிழ் இருக்கணும், தமிழ் கலாச்சாரம்னு பேசக்கூடியவர். இந்த கூத்தாடி அரசியலை, அதாவது கூத்தாடினா கூத்தாடிங்கிறவன் கேவலமானவன் கிடையாது, அதை தப்பாக எடுத்துக்கல கூடாது. இந்த மாதிரியான சினிமா மட்டுமே பிரபலம், நான் படத்தை நடித்த இந்த கூத்தாடித்தனத்தை வச்சு நான் அதை அரசியலுக்கு வருவேன், அதை ஓட்டா மாற்ற நினைக்கிறது பாருங்க. சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா தாராளமாக வரலாம். ஆனால் சினிமா என்கிற ஆயுதத்தை வைத்து அதை ரசிகனை தொண்டர்களாக மாற்றி, தொண்டர்களை கட்சிக்காரனாக மாற்றி, அதை மாவட்ட செயலாளராக மாற்றி அப்படி வரக்கூடாது. சினிமாக்காரங்களில் நல்லவங்க இருக்காங்க, அரசியல் புரிதல் கொண்டவங்க இருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க இருக்காங்க, சினிமாவில் இருந்து கொண்டும் அரசியல் பேசக்கூடிய, சினிமாவுக்கு வெளியும் அரசியல் பேசக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ சத்யராஜ் இருக்காரு, அவர் திராவிட ஆதரவாளர் தான். ஆனாலும் தொடர்ச்சியாக அவர் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ஈழத்தமிழர்களுக்காக இருக்கட்டும்,
தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களாக இருக்கட்டும், எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்காரு. அதே போல துணிச்சலான கருத்துக்களை 30 ஆண்டு காலமாக பேசி வர்றார். அவர் கருத்துல நம்ம முழுமையா உடன்படலாம். அவர் பெரியார் ஆதரவாளர், நம்ம பெரியார் எதிர்ப்பாளர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோம். ஆனா இந்த களத்துல சத்யராஜ் தொடர்ச்சியா நின்றுக்காரு. அரசியல் களத்துல தொடர்ச்சியா கருத்துக்களை துணிஞ்சு பேசுவார். ரஜினிகாந்த் மேடையில் வச்சு ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணுவார். திருப்பியா ரஜினிகாந்த் நடிக்கிறனா அது வேற, ஆனா விமர்சனத்தை பண்ணுவார். இப்படி பேசுறதுனாலே அவரோட படம் கர்நாடகாவில் ஓடாம இருந்தது, அப்படி வேணாம் அப்படிலாம் தவிர்த்தாரு. கவுண்டமணி இது போல நிறைய அரசியல் விமர்சனங்களை தன்னுடைய படத்துல வச்சிருக்காரு. துணிஞ்சு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை பேசுவார். அப்படிப்பட்ட ஒருத்தங்க நிறைய அந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு பல பேர் சொல்லலாம். ஆரம்பத்தில் எம்.ஆர். ராதா தொடங்கி பல பேரை சொல்லலாம். அப்படி அரசியல் கடத்துல மக்களுக்காக போராடி பேசக்கூடிய சிறைப்பட்ட எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க அரசியலுக்கு வரும்போது நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அப்படி நிறைய கட்சிகள்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனா இதை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை வச்சு ஓட்டா மாத்தி நான் நாட்டை ஆண்டுருவேன், நான் என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பண்ணிடுவேன்னா ஒரு என்டிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். அந்த களமும் அந்த காலமும் வேற. எம்ஜிஆர் இருந்தார்னா எம்ஜிஆர் 1952 பயணப்பட்டாரு. பெரியார் அண்ணா கோட்பாடுல உள்ள வாங்கிட்டாரு. பெருந்தலைவர் காமராஜர் மீதும் பற்றோடு இருந்தாரு, அண்ணா மீதும் பற்றோடு இருந்தாரு. திமுக சட்டமன்ற உறுப்பினராக, எம்எல்சியாக, பொருளாளராக பயணப்பட்டாரு. அதுக்கப்புறம் கட்சியில சரிபாதி மாவட்ட செயலாளர்லேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் திண்டுக்கல் பார்லமெண்ட் தேர்தலில் போட்டு வென்று 5 வருடம் கழிச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாரு. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. என்டிஆர் இருந்தாரு அன்னைக்கு வந்து கடவுள் மாதிரி, தேவுடுன்னு கொண்டாடினாங்க. அவர் வந்து கிருஷ்ணராவே மக்கள் பார்த்தாங்க. அவர் ராமராஜன் போட்ட ராமராவே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவரை மக்கள் கொண்டாடினாங்க. அவரும் மக்களோட மக்களா இருந்தாரு, கீழே கடந்து வந்தவர். அதனால அது ஒரு சாத்தியப்பட்டுச்சு. அன்னைக்கு ஊடகங்கள் இல்லை, சோசியல் மீடியா இல்லை, எதிர்ப்புக்கு பெருசா ஆள் இல்லை. என்டிஆர் வந்தாருன்னா என்டிஆர் வந்ததுக்கான காரணம் ஆந்திர மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. தொடர்ச்சியா வந்து தெலுங்கு மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. காங்கிரஸ் கட்சி தெலுங்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்க மறுக்குது. பூர்வக்குடி மக்களுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு அந்த ஆந்திரா, நீங்க நம்ம தமிழ் தேசியம் வைக்கிற மாதிரி அன்னைக்கு ஆந்திர தேசியத்தை அவர் முன்னெடுத்தாரு. தெலுங்குகளுக்கு முன்னுரிமை கேட்டார். அதனால காங்கிரஸுக்கு ஆதரவாளராக இருந்தவர் அதுல இருந்து தன்னுடைய தன்மானம் செய்ய மரியாதை கருதி வெளியே வந்து அரசு கட்சி தொடங்கினார். அதனால வென்றார். ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு இந்தியாவில் யாருக்குமே இல்லை. என்டிஆர் இருக்குன்னா அதை மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படியே தான் இருக்கு அவங்கள்ட்ட. அப்படிதான் காலம் இருக்கா, அப்படி களம் இருக்கா? அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பயணிப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அது சாத்தியமும் கிடையாது அப்படிங்கிறத என்னோட பார்வை. அதை தாண்டி ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல அப்படிங்கிறத திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துக்க முடியுது. இப்போ திருப்பி தாவேகாவும் சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து ராமதாஸ் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, இது ஊடகங்கள் வெளியிடுற செய்தியானவருடைய நாங்கள் நடத்தலை அப்படின்னு இருக்காங்க. அப்போ திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு பச்சை கொடி. இன்னொன்று ராமதாஸ் தரப்பு சொல்றாங்க, அவர் வந்து பெறாத பிள்ளை திருமாவளவன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சொல்றாங்க, நாங்க வந்து அவர் மீது எங்களுக்கு எந்த விதமான கோடி, எங்களுக்கு அவருக்கு என்னங்க சண்டை இருக்கு, ஒரு சண்டை. இன்னொன்று விசிகாவுக்கும் பாமகவுக்கும் நேரடியான சண்டை நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. சமூக மக்களுடைய பிரச்சனை இருக்கு. அந்த சமூகத்தில் ஒரு தலைவராக இருக்காரு, இந்த சமூகத்தில் ஒரு தலைவராக இருக்காரு. சின்ன சின்ன முரண்கள் இருந்திருக்கு, விமர்சனங்களை பண்ணியிருக்காங்க, மாறி மாறி விமர்சிச்சிருக்காங்க. தலித்தலாத கூட்டமைப்புன்னு சொல்லி புறக்கணித்து ஐயா ராமதாஸ் தொடங்கினாரு. அந்த விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கிறது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு அணி தேவைப்படுது அப்படிங்கிற முடிவில் பாமகவும் இறங்கி வருது, விசிகாவும் இறங்கி வரும்போது அந்த கூட்டணிக்குள்ள அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே ராமதாஸ் அவர்களை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இது ராமதாஸ் அவரோட முடிவுதான். எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் திருமாவளவன் தாவேக்காவுக்கு போயிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம். அடுத்ததா வந்து இந்த ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் இந்த 2 நாளா ஒரு கருத்து வந்து ஒரு வடிவமைக்கப்பட்டு வருது. என்ன அப்படின்னா, 4 முனை போட்டியை மும்முனை போட்டியா மாத்திரலாம், விஜய் போடும் புது தேர்தல் கணக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர் மூலயமா அண்ணன் சீமான் அவர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு, கூட்டணிக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கிளப்பிட்டு இருக்கானுங்க. அது என்ன, எப்படி 234 தொகுதியில 234 தொகுதி வேட்பாளரையும் சீமான் தயார்படுத்திட்டாரு. ஒரு சில தொகுதியில் அறிவிக்கல, சில 170 தொகுதியில் அறிவிச்சு கீழ்மட்டத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னையில் 234 வேட்பாளர்களையும் சந்திக்க போறாரு. வேட்பாளர்களோடு சந்திப்பு. அதுக்கு பிறகு பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு பிரம்மாண்டமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. திருச்சி இனாம் குளத்தூர்ல திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு அரசு கட்சி மாநாடு, கூட்டம் கூட்டுவது மட்டுமல்ல மாநாடு, கொள்கை முழக்கமும் நேர்த்தியும் ஒழுக்கமும் ஒழுங்கமைப்பு இருக்குல்ல, ஒரு செய் நேர்த்தின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, செய் நேர்த்தி, பெர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷனோட ஒரு மாநாடு இந்தியாவிலே ஒரு கட்சி நடத்திருக்காது. நீங்க வந்து ஒரு கல்லூரி மாநாடு,
பள்ளிக்கூட மாநாடு, ஐஏஎஸ் மாநாடுலாம் கேள்விப்பட்டிருக்க முடியும், ஐஏஎஸ் கான்ஃபரன்ஸ். ஆமா. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனாக ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு, ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்திருக்க கூடாது என்பதில் அண்ணன் சீமான் தெளிவாக இருந்து 234 வேட்பாளரையும் அங்கே அறிவிக்க போறாரு. சவுண்ட் சர்வீஸ் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மேடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, கொடி செய்ய கொடுத்தாச்சு, திருச்சியே வந்து புலிக்கொடியால் நிறைய போகுது. அப்படி ஒரு திட்டமிட்டு விஜய் கூட பேச்சுவார்த்தை, விஜய் கூட கூட்டணி, நீங்கள் துணை முதலமைச்சராக நான் வந்து இதாக இருக்கேன், முதலமைச்சராக இருக்கிறேன், பாதி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள் தங்களுடைய செய்தி அறிப்புக்காக, தங்களுடைய விளம்பரத்திற்காக இன்னைக்கு டிஆர்பி ரேட்டு எல்லா ஊடகத்துக்கும் மங்கி போய் கிடக்கு. தேர்தலை வச்சு தான் கொஞ்சம் மேலே ஏறணும். அதாவது இந்த ஒட்டகம் வந்து மழை காலங்களில் தண்ணி குடிச்சிக்கும், தண்ணி கிடைக்கும்போது குடிச்சிக்கும், வெயில் காலங்களில் அந்த தண்ணியை வந்து தண்ணி பைய சேர்த்துக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த 3 மாதம் சம்பாதிச்சுக்கிட்டு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஓட்டணும். செய்தி வேண்டாமா? அதுக்காக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தாவேகா கூட நாம் தமிழ் கட்சி ஏன் கூட்டணிக்கு போகாதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது விஜய் ஒன்றும் அரசியல் தீண்டத்தகாதவரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொள்கை ரீதியாக நாம் தமிழ் கட்சி ஒரு விமர்சனத்தை வைக்குது. கொள்கை ரீதியாக விமர்சனம் தான். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்ற பார்வை எந்த மாதிரியான பார்வை? பெரியார் என்பவர் கொள்கை தலைவராக நீங்க எடுத்திருக்கீங்க. பெரியார்லேருந்து எந்த கொள்கையை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? பெரியார் மட்டுமே பெரியார் கிடையாது, இந்த மண்ணிற்காக உழைத்த எல்லோரும் பெரியார் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிறுவி கொண்டிருக்கிறது. கொள்கை ரீதியாக உடன்படாத எந்த கட்சியோடும் எந்த காலத்திலும் நாம் தமிழ் கட்சி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. தனிப்பட்ட விஜய் அண்ணன் சீமானுக்கு தம்பியா இருக்கலாம், இன்னைக்கே ஒரு தம்பி விஜய் தான் பேசுவார். ஜனநாயகன் படத்துக்கு கூட ஒரு ஆதரவு தெரிவிச்சார். இவ்வளவு விமர்சனம் வச்சப்போ கூட ஜனநாயகன் படத்துக்கு ஆதரிச்சார். அண்ணன் சீமான் அவர்கள் குடும்பம் குறித்தும், ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் குடும்பம் குறித்தும் தாவேக்கா அவங்களோட கட்சி சார்ந்தவர்கள் மிக தரம் தாழ்ந்து மிக கேவலமாக பேசுகிறாங்க. நாங்கள் இதுவரைக்கும் விஜயினுடைய குடும்பத்தை பற்றியோ அவருடைய தனி மனித வாழ்க்கையை பற்றியோ ஒருபோதும் பேச மாட்டோம். யாரும் பேசினாலும் நானும் கண்டிப்பாக, நான் பேசினாலும் சீமான் கண்டிப்பார். அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அவங்க தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. அந்த தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கும்போது கூட நான் சட்டையராக பேசுகிறேன், நக்கலாக பேசுறது வேற. அரசியல் விமர்சனம் தான். இப்போ சின்னம் கிடைக்கல, அரசியல் விமர்சனம். விஜயோடைய கட்சியை பற்றி பேசணுமா அரசியல் விமர்சனம், சிபிஎஸ் அது அரசியல் விமர்சனம், தனிப்பட்ட விமர்சனம் இல்லை. ஆனால் தனிப்பட்ட விமர்சனத்தை வைக்குது அந்த கட்சி, தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க இதுதான் ஆகச்சிறந்த ஆயுதம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தனிமனித விமர்சனம் வைப்பது ஆகச்சிறந்த ஆயுதம், இதுதான் எதிர்வினை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கொள்கை ரீதியாக அவங்க கூட நம்ம முரண்படுறோம், தனிப்பட்ட வன்மமே நமக்கு கிடையாது விஜய் மேலே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த கொள்கை ரீதியான விமர்சனத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தாவேக்கா கூட கூட்டணி சேர முடியக்கூடிய, தனிப்பட்ட முறையில் விஜய் கூட எந்த பகையும் கிடையாது. விஜய் ஒருவேளை இதெல்லாம் திருத்தி கொண்டு அவர் உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் பண்ணணும்னு அவர் நினைச்சு இதெல்லாம் மாத்துறாரு, மொத்தமாக மாடிஃபை பண்றாரு. இந்த இந்த வீக வகுப்பாளர் இருக்காங்களே அவங்க சொல்லி கொடுத்தா விஜய்க்கு உண்மையிலே அஞ்சலையம்மாள் யாருன்னு தெரியாது, வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது. இந்த மஞ்சள் சகப்பு, இந்த 2 யானை, இந்த தூங்கு மூஞ்சி வாகை, இதெல்லாமே அவங்க சொன்னது தான். இதெல்லாம் மாற்றிக்கிட்டு அவர் உண்மையிலே உளமாற வந்திருப்பாரு அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழ் கட்சியும் தாவேக்காவும் சேர்ந்துருக்கலாம். சேரக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு இதெல்லாம் அறிவிக்க முன்னாடி. இதை அறிவித்த பிறகு அது ஒரு தடமாறின அரசியலாக இருக்குது. எந்த கொள்கையும் இல்லாத, ஐடியாலஜி இல்லாத ஒருத்தன் நாளைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, விஜய் பிஜேபிக்கு போகிறாருங்க கூட்டணிக்கு, தாவேக்காரங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறாரு, ஒட்டுமொத்தமான கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கும். சீமான் போக மாட்டார், அது ஒரு விஷயம். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், கொள்கை நிலைப்பாடு கொண்ட ஒருத்தர் வந்து அந்த கொள்கை ரீதியாக பாஜக நம்ம முரண்படுறோம், நாம் தமிழ் கட்சியும் போகாது, போனாலும் மொத்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கும். எப்படி இங்கே கொள்கை ரீதியாக செய்யும்? திமுக கூட போக முடியுமா? நாம் தமிழ் கட்சி போகாது, போனாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இங்கே விஜய் கொள்கை இல்லை. ஏன்னா பிஜேபி கூட போனால் என்ன இருக்குது, எங்களுக்கு தீய செய்தி திமுக ஒழிக்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போவான். நாளைக்கு திமுக கூட போனால் கூட இல்லை இருக்குது, எங்களுக்கு பொது எதிரியை வீழ்த்தணும் பிஜேபியை, நாங்கள் திமுக கூட போகிறோம்மா. அப்போ ஒரு கொள்கையற்ற ஒரு கூட்டம் எப்படி வேணாலும் போகும். இப்போ நீங்கள் மக்கள் நீதி மையத்திற்கு தலைவர் கமலஹாசன் அவர்கள் அவர் வந்து திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டார், தேசியத்தையும் ஏற்றுக்கொண்டார், சென்ட்ரிசம் சொன்னார். அதனால் அவர் திமுக போகும்போது அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. அவர் தான் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்தாச்சே. தமிழ் தாய் வாழ்த்தில் திராவிடம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்கும்ட்டாப்ல. சரி, தமிழ் தாய் வாழ்த்தை நீக்கிட்டு புது தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வந்தால் திராவிடம் நீங்கிருமா? அப்போ மக்கள் நீதி மையம் வந்து திமுகவை எதிர்த்து டிவியை உடைச்சி ரிமோட்டை உடைச்சி எல்லாம் பண்ணிட்டும் திமுக கூட போகும்போது ஏன் எதிர்த்து தெரிவிக்க முடியலன்னா கொள்கை ரீதியாக அவர் வந்து சமரசம் ஆயிடுறாங்க போது அங்கே யாராலும் எதிர்த்து தெரிவிக்க முடியல, அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அதை அப்படியே பயணிக்கிறாங்க. அதே போல் இவர் நாளைக்கு பிஜேபிக்கோ திமுக போனோம், தாவேக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை விடு, தமிழ் தேசியம் விடு, இந்துத்துவ கொள்கையை விடு, கம்யூனிஸ்டை விடு, எல்லாம் விடு, விஜய் சம், எங்களுக்கு விஜய் முக்கியம், எங்களுக்கு தளபதி, எங்களுக்கு அவ்வளோதான், தளபதி சொல்றதான் முடிவு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு இன்னைக்கு விஜய்க்கு 50 வயசு, இந்த கட்சி ஒரு பயணப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிமட்டமான அடிப்படையான கொள்கை இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி எடுத்துகிட்டு போக முடியும். கொள்கை இல்லாத எல்லா கட்சிகளும் வீழ்ந்து போயிடும். இப்போ நீங்கள் திராவிடம் பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு,
அதனால அது பேஸ்மெண்ட்டை போட்டுச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளவு நிற்கிது 100 வருஷம். அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுக்கணும். அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருந்துச்சு. அந்த சித்தாந்தம் எதிர்க்கிறோம் ஏற்கிறோம் அது வேறு விஷயம். சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் தான் நிலைச்சு நிற்கும். சித்தாந்தம் இல்லாதவர்கள் சிதைந்து போவார்கள் என்பதை தாவேக்காரங்க போக போக புரிஞ்சு கொள்வாங்க. அதனால தாவேக்கா கூட நாம் தமிழ் கட்சி கூட்டணி என்பது ஒருபோதும் நடக்காது. இந்த தேர்தலில் 100 விழுக்காடு நடக்காது. அடுத்ததா 2006 எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து கதாநாயகன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து கதாநாயகி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு திமுகவுடைய எம்பி அக்கா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கதாநாயகினா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை. என்னன்னா இப்போ பிங்க் பேருந்து விட்டாங்க இல்லையா, அதை முழு இப்போ முதல்ல முன்னாடி மட்டும் இப்போ பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. இப்போ முழு பஸ்ஸுக்கும் பெயிண்ட் அடிப்பாங்களா இருக்கும். அதாவது 1000 ரூபாயை 2000 ரூபாய் உயர்த்த போகிறாங்க. அதுதான் அவங்க வந்து கதாநாயகின்னு சொல்கிறாங்க. மகளிருக்கான அதிக சலுகைகள் கொடுக்கறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் ஓட்டு தான் அதிகம், ஆண்கள் ஓட்டை விட பெண்கள் ஓட்டு தான் அதிகம். இன்னொன்று வாக்குச்சாவடிகளை தேடி போய் காலையிலேயே வாக்களிப்பது பெண்கள் தான். ஆண்களில் பாதி பேர் தெரியும், அப்புறம் ஹாலிடேன்னு படுத்துருவாங்க, பார்த்துக்கலான்னு படுத்துருவாங்க. அப்போ பெண்கள் வந்து சாரையாக போய் வாக்களிப்பாங்க. அப்போ அந்த வாக்கு தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்க போகுது. அதுதான் தேர்தலை நிர்ணயிக்க போகுது. பெண்கள் பக்கம் பெண்கள் ஓட்டு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த கட்சி தான் அதிகாரத்தை அடையும் அப்படிங்கிறது தான் பார்வை. அப்படிங்கும்போது இது கதாநாயகி. கதாநாயகின்னா நீங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்கான சுய முன்னேற்றம் அதை உருவாக்கினால் அது கதாநாயகி தேர்தல் அறிக்கையாக இருக்கும். நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பதும் அனைத்து பெண்களுக்கும் என்ன நகர பேருந்தில் இலவசம், இனி மாநகர பேருந்தில் இலவசம், இனி வந்து எல்லா பேருந்துலையும் இலவசம், எங்கே போனாலும் இலவசம் அப்படின்னு சொல்கிறது எப்படி பெண்களுக்கான முன்னேற்றமாக அது கதாநாயகியாக இருக்க முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டிகளை படித்த ஒரு பெண்ணு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க முடியல. அவள் அண்ணா யூனிவர்சிட்டி கதாநாயகி தானே, அந்த பெண்ணு அங்கே பாதுகாப்பாக இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் கதாநாயகிக்கான அறிக்கைன்னு சொல்ல முடியும்? வானூர்திக்கு பின்னாடி கோயம்புத்தூரில் தன்னுடைய நண்பரோட இருந்த ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா. இப்படி தமிழ்நாடு முழுக்க குழந்தைகள் பெண்கள் நித்தம் பாதிக்கப்படுறாங்க. நித்தம் பாலியல் வன்கொடுமை. அதை தீர்ப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த முடியல. அப்புறம் நீங்கள் என்ன கதாநாயகி தேர்தல் அறிக்கை விட்டு சரி ஏற்கனவே கதாநாயகன் விட்டீங்க, கதாநாயகனே ஃபெயிலியர். கதாநாயகி எப்படி இருக்கும்? கதாநாயகன் வென்றாதானே கதாநாயகி வெல்ல முடியும், 2 பேரும் சேர்ந்து வெல்ல முடியும். கதாநாயகன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது இப்போ ப்ராஜெக்ட் க்ளோஸ். இப்போ கதாநாயகியை கொண்டு வந்து இப்போ இந்த இடத்தையும் கதாநாயகன்னா இப்போ ஏற்கனவே ஒரு ஹீரோவை கொண்டு வந்தியப்பா, அந்த ஹீரோ அவர் இந்த ஹீரோ மார்க்கெட் அவுட் ஆகிட்டாருங்க, இப்போ புது ஹீரோன்னு சொல்ல முடியாதுல்ல, அதெல்லாம் புதுசாக உருட்டணும். அதுக்காக கதாநாயகின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்க கதாநாயகனை செயல்படுத்தலை, இந்த கதாநாயகியாவது செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறத இந்த தேர்தல் அவங்களுக்கு காட்டிடும். இப்போ கடந்த ஒரு மாதமாக நம்ம சென்னையில் பார்க்குறோம், தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன போராட்டம்னா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு. அப்போ இவங்க சொல்றாங்க கதாநாயகிகள் தான் போராடுறாங்க. இப்போ ஹீரோவும் இல்லை ஹீரோயின் இல்லை, இது காமெடி என்னானதானே இருக்குது? இல்லை கதாநாயகிகள் தானே போராட்டிருக்காங்க. செவிலியர்கள் என்கிற கதாநாயகிகள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் என்கிற கதாநாயகிகள் போராடுறாங்க, அப்புறம் வந்து மருத்துவ பணியாளர்கள் கதாநாயகிகள் போராடுறாங்க, மாணவர்கள்ங்கிற கதாநாயகிகள் போராடுறாங்க. இப்படி எல்லா கதாநாயகிகளையும் தெருவில் போட விட்டுட்டு நீங்கள் எந்த கதாநாயகி அறிக்கையிட போறீங்க? அப்போ இந்த தேர்தல் அறிக்கை ஒரு காமெடியன் தான், ஹீரோவும் இல்லை ஹீரோயினும் இல்லை, காமெடி நகைச்சுவை அறிக்கைன்னு சொல்லலாம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.